ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சு என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து கவுனி அரிசி தோசை ஊற்றிட்டு நேத்தியை வச்ச சிக்கன் குழம்பு இருந்தது. கொஞ்சம் புளி தண்ணியும் பெப்பர் தூளும் போட்டு கொதிக்க வச்சுருங்க. எப்பயுமே மறுநாள் சிக்கன் குழம்பு இருந்ததுன்னா அந்தமாரி தான் செய்யணும். முறுமுறும் தோசைக்கும் சிக்கன் குழம்புக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ தோசையை ஊற்றி கொடுத்துடலாம். ஒரு பக்கம் வந்து நான் அரிசி கழுவி போட்டுட்டு நல்லா மலர்ந்து வருது. வெந்தோடனே வடித்து விட்டுடலாம். லெமன் சாதம் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் லெமன் சாதத்துக்கும் தாளிப்பு போட்டு வச்சாச்சு. எப்பயுமே 2 லெமன் ஊற்றுறீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பசங்களுக்கு தாளிப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணுங்கள். சளியே பிடிக்காது. நீங்கள் சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டு கூட லெமன் சாதம் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாதம் இப்போ வெயில் காலனால கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் இருத்தின பிறகு லெமன் சாதத்து கூட அந்த தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு கட்டிடுங்க. தொட்டுக்க வந்து குடமிளகா ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு குடமிளகாவை சேர்த்து உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.